வணக்கம். நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். இன்றைய முத்தமிழ் சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு இசைத்தமிழை பற்றி பார்க்கலாம். இசைத்தமிழ்னா சாந்தி என்ற திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் பார்க்கலாம். அது என்னன்னா, இந்த பாடலை வந்து கவியரசர் எழுதியிருக்கிறார். கவியரசர் வந்து ஒரு இளைஞர்கள்லாம் கல்லூரி விட்டு வீட்டுக்கு திரும்புகிற ஒரு இளைஞர்கள் எப்படி ஒரு உற்சாகமாகவும் உத்வேகமாகவும் இருப்பாங்களா அப்படின்னு நினச்சி எழுதியிருக்காரு. எம்எஸ்வி அவர்களும் டிகே ராமூர்த்தி அவர்களும் இசையமைச்சிருக்கிறாங்க. அவங்களோட இசை பார்த்திங்கன்னா, அதாவது அவங்க கல்லூரி பாடம்லாம் முடிச்சுட்டு கிளம்புறாங்க. ஊருக்கு வீட்டை போய் பார்க்க போகிற ஆவலோட இருப்பாங்க. அதாவது அந்த லீவ் முடிஞ்சு உற்சாகமாக இருக்கிற ஒரு பருவம். இப்போ வந்து கரை தரையில் கால் பாகாமல் பறக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சிறகடிச்சு. அந்த மாதிரி தான். அதுக்கு தான் வந்து தாளம் இசை கொடுக்காம வெறும் கிட்டார் தான் தாளமாக இருக்கும். தாளம் சாதாரணமாக தபேலா, டோலக் அந்த மாதிரிலாம் தாள இசையெல்லாம் வரும் இல்லையா, அது இந்த பாட்டில் இருக்காது. ஏன்னா அவங்க உற்சாகமாக ரெக்கை கட்டி பறக்கிறாங்க அப்படின்றத கிட்டாரில் காமிச்சு தாளக்கட்டை இல்லாமல் பண்ணியிருப்பாங்க. அது மிக சிறப்பு இந்த பாடலில். இந்த பாடலில் ஒரு இளைஞர்கள்லாம் எப்படி வருவாங்கன்னா, ஒரு ஆசைப்பட்டியல். இப்போ தான் அவங்க படிப்பு முடிச்சுட்டு வெளியே வராங்க. நம்ம சம்பாதிக்க போகிறோம். சம்பாதிச்சுட்டு இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். அதனால் இந்த பாடலினோட எல்லா வரியிலையும் கவியரசர் வேண்டும் வேண்டும் வேண்டும்னு வச்சுருப்பார். ரொம்ப அழகு அது. அது ஒரு குறிக்கோளாகவும் சொல்லலாம், ஆசையாகவும் சொல்லலாம். அந்த விருப்பப்பட்டியல்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலிட்டு எழுதியிருப்பார். இந்த பாடலில் வந்து வயலின் கிட்டாரில் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகிட்டு ரொம்ப ஸ்பீடு, அந்த ஒரு உற்சாகன்றதுனால ரொம்ப ஸ்பீடான அந்த துவனியை ஸ்பீடில் போகும். அது மாதிரி ஹோயின்னு தான் ஆரம்பிப்பாங்க. ஒரு உற்சாகம், ஒரு ஹோய் பீரிட்டு கிளம்புது. அப்படி வாழ்ந்து பார்க்க வேண்டும், அறிவில் மனிதராக வேண்டும். அறிவில் மனிதராக வேண்டும். மனிதனை உடலில் மனிதனாக இருந்தால் பார்த்தாது, அறிவிலையும் மனிதராக வேண்டும்ன்றது வந்து மிக சிறந்த சொல்லது. வாசம் தேடும் உலகம் உன்னை வாழ்த்தி பாட வேண்டும். அதை இசைப்பட வாழ்தல் அப்படின்னு சொன்னார் இல்லையா திருவள்ளுவர். இசைப்பட வாழ்வார்னு. அது மாதிரி வாழ்த்தி பாடுற அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையை அமைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அதே மாதிரி அந்த அந்த பல்லவி பாடி முடிச்சிட்டோன்னா அவங்க மவுண்ட் ரோடு வழியாலாம் போகிறாங்க. சென்ட்ரலுக்கு போகிறாங்கன்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அந்த மவுண்ட் ரோடு வழியாலாம் போகும்போது அப்போ பல்வேறு வாகனங்கள் வரும் இல்லையா, அந்த பல்வேறு வாகனங்களோட அந்த ஹார்ன் இசையை வந்து பிராஸ் செக்ஷனில் கொடுத்துருப்பாரு. அதாவது சாக்ஸில் வரும், ட்ரம்பெட்டில் வரும், மியூட் ட்ரம்பெட்டில் வரும், மாறி 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 சின்னது பெருசுமான அந்த பாம் சத்தம். ஏன்னா அந்த வண்டிகள் போகிற போக்குவரத்தை வந்து மிக அழகாக இசையில் கொண்டு வந்திருப்பாங்க. அதை கவனிச்சிங்கன்னா தெரியும். அப்புறம் அடுத்த சரணத்தில் நாட்டை பற்றி முதல்ல நினைக்கிறேன். நாடு காக்க வேண்டும், முடிந்தால் நன்மை செய்ய வேண்டும். நாடு காக்கணும், முடிந்தால் நன்மை செய்யணும், இல்லாட்டி சும்மா இருந்துடலாம், கெட்டது செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி வரிகள். அப்புறம் கேடு செய்யும் மனதை கண்டால் கிள்ளி வீச வேண்டும். கேடு செய்கிறவங்களாம் பார்த்தோம்னா அவங்கள விரட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அடுத்து மொழிக்கு வராங்க. நாடு ஆச்சு, அப்புறம் மொழி ஆச்சு. தமிழும் வாழ வேண்டும், மனிதன் தரமும் வாழ வேண்டும். நல்ல தரத்தோடு இருக்கணும், கெட்ட சில செயல்களுக்கு நோக்கியெல்லாம் போகக்கூடாதுன்ற மாதிரி ரொம்ப அழகான ஒரு குறிக்கோளோடு சொல்கிற வார்த்தைகள். அமைதி என்று வேண்டும், ஆசை அளவு காண வேண்டும். எப்போ அமைதியாக இருக்கணும், ஆசை அளவு காண வேண்டும்னா பேராசை கூடாது. அந்த பேராசை வரும்போது தான் தவறான வழிகள்லாம் போக சொல்லும். அலுவலகத்தில் ஆகட்டும், வெளியில் ஆகட்டும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணுன்றது ரொம்ப அழகான குறிக்கோளோட வெளியே வராங்கன்றது வந்து காட்டுற பாடலாக இருக்குது. அப்புறம் திருப்பி லால்ல லால்ல அது ஒரு உற்சாகத்தினாக வர்றது காட்டுற மாதிரி வருது. அப்புறம் அக்கார்டியன், ஹார்மோனியம், ஃப்ளூட்டு, கிட்டார்லாம் ரொம்ப பிரமாதமாக வரும். வந்துட்டு அடுத்து அதாவது நாட்டை பற்றி மொழியை பற்றியெல்லாம் அக்கறையாக எப்படியெல்லாம் இருக்கணும்லாம் ஆகிப்போச்சு. இப்போ சுயம் தான் வந்து வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கா இல்லையா, இளைஞர்களுக்கே உரிய அந்த ஆசை. அதையும் அந்த பாடலில் வச்சு காற்று வீச வேண்டும், பெண்கள் காதல் பேச வேண்டும். அந்த டீமை சாங் இந்த இடத்துல பாடுற விதம் ரொம்ப அழகாக இருக்கும். காதல் பேசும் பெண்கள் வாழ்வில் கவிதையாக வேண்டும், நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்றது. அது மானம் காக்க வேண்டும், பெண்ணை மதித்து வாழ வேண்டும், உண்மை நண்பன் வேண்டும், இருவர் ஒருவராக வேண்டும்னு பாடுறாங்க. அதாவது உண்மை நண்பன் வேண்டும்னா அந்த கதையை அப்படி தான். நண்பனுக்காக ஒரு ரொம்ப சிக்கலான ஒரு விஷயத்தை உதவ போகிற மாதிரி சிவாஜிக்கு ஒரு சூழ்நிலை வரும். அது வந்து அந்த வரியிலேயே இருக்கும். அந்த மாதிரி அந்த உண்மை நண்பன் வேண்டும்ன்றதுக்கு அந்த நட்பு எல்லாமே வாழ்க்கையில் என்னெல்லாம் இருக்கணும்னு வந்துடுச்சு. நாடு எப்படி இருக்கணும், மொழி எப்படி இருக்கணும், தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், ஊரில் எப்படி பேர் எடுக்கணும், தனக்கு காதலி எப்படி அமையணும், அல்லது மனைவி எப்படி அமையணும், நட்பு எப்படி அமையணும், எல்லாமே அடக்கமாக வச்சு இந்த ஒரு பாடல். ரொம்ப ஒரு பாடலுக்குள்ளே எவ்வளோலாம் சொல்கிறாங்க பாருங்களேன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கல்லூரி மாணவர்கள் கல்லூரி முடிஞ்சு வராங்க அப்படின்னு வீட்டுக்கு போகிறாங்கன்னு இல்லாமல் அவங்க சமூகத்துக்குள்ளே நுழையிறாங்க. அப்போ தான் அந்த சமூகத்துக்குள்ளே நுழையும் போது அவர்களுக்கு என்ன நற்சிந்தனைகளாம் இருக்க வேண்டும் என்று கவியரசர் நினைத்து எழுதியிருக்கிறார். மிக அழகான ஒரு பாடல் இது. டிஎம்எஸ் மிக அற்புதமாக பாடியிருப்பார். இந்த காட்சியில் வந்து சிவாஜி கணேசனும் எஸ்எஸ்ஆரும் மீதி கல்லூரி தோழர்களெல்லாம் எல்லாம் நடிச்சிருப்பாங்க. ரொம்ப அழகான படம் சாந்தி என்ற திரைப்படம். அதில் இந்த பாடலை நீங்கள் கேளுங்க.
நன்றி.